அதாவது 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட சமயத்தில் இங்கே ரொம்ப பேர் ஏதோ மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுசாக ஒரு வரியை கொண்டு வந்திருக்குங்கிறது மாதிரி, அதுலேயும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள், டாக் ஷோ எல்லாமே ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது மாதிரியாகவே இங்கே 6-7 வருஷமாக நாம் பார்த்து வர்றோம். அதை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்த கைட்லைன்ஸே ஜீரோ ரெவின்யூ அதுதான். அதாவது இந்த 4 விதமான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஒரு பைசா கூட அதிகமான ரெவன்யூ அரசாங்கத்துக்கு வர மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன, ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரியிலிருந்து அதிகமாக வரி விதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே பணியாற்றியது. ஆனால் இங்கே என்ன மாதிரியாக நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்குன்னா அம்பானிக்கு வரி இல்லை, அப்பத்தாவுக்கு வரி இருக்குன்னு. அதாவது எவ்வளவு கொச்சையாக புரிதல் இல்லாமல் மோஸ்ட் அன்இன்டெலிஜென்ட்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ். ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி வரி இருந்தது. இந்த ஜிஎஸ்டி இருந்த இடத்துல 32 விதமான வரிகள் இருந்தது. தமிழ்நாடு விற்பனை வரி, மத்திய விற்பனை வரி, வேட்டு, ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸ், இந்த மாதிரியாக எக்ஸைஸ் டியூட்டி, இப்படி 32 விதமான வரிகள் இருந்த இடத்துல ஒரே வரியாக ஜிஎஸ்டி வந்தது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி, குறிப்பிட்டது மாதிரி இப்போ பில்லில் ஜிஎஸ்டி தனியாக காட்டுறோம். அதனால் நம்மக்கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அது இல்லை. எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு, வரி குறைஞ்சிருக்கு. ஆனால் நாம் மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்காக நேரேட்டிவை வைக்கிறத இன்றைய தினம் ஒரு அதாவது ரெவன்யூ பார் அசோசியேஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நான் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்குறதுனா மற்ற விஷயங்கள் எது வேணாலும் கேட்கலாம். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து என்னென்ன விஷயம் பேசுறீங்க? குறிப்பாக நான் என் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறுறதில் நான் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியாக செயலாற்றணுங்கிறத பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறுறதுக்காக போயிருந்தேன். இப்போது மாண்புமிகு நிதியமைச்சரே சொன்னது மாதிரியாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பெயரில் ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும்னு சொல்லியிருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உங்கள் மூலமாக மக்கள் சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன். கட்சியில் மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகளை ஏதாவது மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்காது? ஏன் இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு? சரி, இது மெம்பர்ஷிப்பு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 6 ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர் இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ரினியூவல். இப்போ ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ், அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சியில் இப்போ நடத்தி கொண்டு இருக்கோம். இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள், புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள். அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இட்ஸ் ஆன் கார்ட்ஸ். அதுக்கான இது தி பால் இஸ் செட் ரோலிங். சார், அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு, தமிழகத்தின் கல்விக் கொள்கை யாரும் குறை சொல்ல முடியாது, தமிழகம் தான் நல்ல சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள், செயல்பாடுகளை ஏன் முதுகில் தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் கம்பேரிசனே நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டையும் வேறு எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா 50 ஆண்டு 60 ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டுருக்காங்க. அதனால் மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில் அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் குவைட் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கே. என்ன காரணம்? நான் 2-3 இது மாத்திரம் கேட்குறேன். 1300க்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் தொடலை, <10. ஒரு ரீசெண்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு 2 ஆசிரியர் இருக்காங்களாம். பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார், ஹெட் மாஸ்டர் ஒன்று. ஏன் இந்த நிலைமை? அதோடு இல்லை, இன்ஜினியரிங் காலேஜஸில்
56 காலேஜஸ் less than 20% ரிசல்ட். அதுல 2 காலேஜ் 0% ரிசல்ட். வை? அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? வெறுமனே தமிழ்நாட்டில் மொழிபேதங்கள் உருவாக்கி இவங்க திராவிடியன் ஸ்டாக்கினுடைய பிற்போக்கு கொள்கை. ஏன்னா இவங்க காங்கிரஸோட 2004-14 ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன? 3வது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டியை நியமித்து இப்போ இருக்கிறது நாம ஒரு லோக்கல் பேரண்ட்ஸ் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறோம். இல்லை, NEPனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் 85 கொண்டு வந்தது தான். அதில் திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கோம்? தாய்மொழி, ஆங்கிலம், இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லியிருக்கு. ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்ததை மாற்றினதே மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம். ஆனால் இவர்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் 3வது மொழி படித்தா ஹிந்தி உள்ளே வந்துடும், அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே நாங்கள் இருக்கோம். ஸ்டாலின் இருப்பார், உதயநிதி இருப்பார். என்ன சார் ஒரு சரியான இவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிளாஸில் உட்காந்துருக்கிறதே பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மேலே ரூஃப் கீழே விழுந்துருமோ? அதே மாதிரியாக மரத்தடியில் கிளாஸ் நடக்குது. ஆனால் இந்த PM ஸ்ரீ ஸ்கீம் பள்ளிக்கூடங்களை கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுக்கான தனி ஸ்கீம். அது ஏன் நீங்கள் கொடுக்கலன்னா அந்த ஸ்கீமில் நீ சேருங்க, கையெழுத்து போடுங்க, நிச்சயமாக கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன கட்டினீங்க? கட்டவே இல்லை, கட்டடம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த கட்டடத்தை நான் கட்டி கொடுக்குறேன்னு. நாங்கள் பேர் வைக்கல. நீங்கள் கட்டணமே இல்லாமல் கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில் நடக்கிற சூழ்நிலை, மோசமான நிலை இருக்கு. 16,000 பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம், அதில் சேருங்கன்னு சொல்கிறோம். அப்போ திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுதே அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்காரு. நாங்கள் இது மார்ச் 23 எழுதப்பட்ட கடிதம். இந்த ஸ்கீமில் நாங்கள் சேர்றோம், அப்போ MOU சைன் பண்ணுறோம் அப்படின்னு. அது சைன் பண்ணுறவரை அந்த பணம் வராதில்லை. ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் 20 ஸ்கீம்ஸில் ஹெட்ஸில் உதவிகள் செய்யுது. மீதி 19க்கு பணம் வந்திருக்கு. ஏன் PM ஸ்ரீ இதுக்கு பணம் வரல? நீங்கள் சேரலை. அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டலை. உங்கள் பிடிவாதம், முரட்டுத்தனம் அதோடு இல்லை, நீங்கள் மக்களை ஏமாத்துற வேலைங்கிறேன்னா. அதனால தான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா அவராக இருந்தாலும் சரி, பொய் மொழியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கிராவல் அவர் பேர் என்ன, பொன்முடி, அவங்களுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வெளில வாங்க. எல்லாரும் இருங்க சொல்கிறேன். எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது CBSE பள்ளிக்கூடம். சரி, சென்னையில் கார்பரேட்டர்லேருந்து ஆரம்பிப்போம், MLA மந்திரி வர. உங்கள் குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படிக்குது? கலைஞர் கொடுத்துருக்கிற சமச்சீர் கல்வியில் படிக்குதா? என்ன ஃப்ராட்ஸ் இல்லை இவங்க? நான் வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு நான் தயங்கவே இல்லை. இட் இஸ் ஃப்ராடுலண்ட். உங்கள் குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் CBSE ஸ்கூலில், உங்கள் குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும். நீங்கள் உங்கள் தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க. ஆனால் சாதாரண ஏழை எளிய தமிழா என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாதா? அதனால சொல்கிறேன், தீஸ் ஃப்ராட்ஸ் திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை சமச்சீர் கல்வியில் சேருங்க. இப்போ சேர்த்துருக்க CBSEலேருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் கட்சியினுடைய நிர்வாகிகளை. நிச்சயமாக we will take the fight to every street. அதனால ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புகிறேன். தேங்க்யூ. இல்லை, அதான் பிரெஞ்சு மொழி படிக்கலாம், இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாதா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கேள்வியா கேட்டு